பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக தொடர்ந்து நாம் சிலுவையின் தியானத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் நான் 43, 44 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்துடனே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களை சுமங்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் அவர் பிரவேசித்தார். விசேஷமாக அவருடைய மரண நாளை குறித்து நிறைய காரியங்களை சீஷர்களோடு பேசி கொண்டு வந்திருந்தவர் கடைசியாக கெத்செமனே தோட்டத்திலையும் தன் சீஷர்களை கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஸோ இது கடைசி தருணமாக இருக்கிறபடினால அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், வியாகுலப்பட ஆரம்பிக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த பாத்திரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்தும் அவர் அங்கு பேசுகிறார். அப்பா உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமென்றால் நீங்கட்டும் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணிக்கிற இந்த ஒரு தருணத்தை பார்க்குறோம். அவர் என்ன ஜெபிக்கிறார், என்ன எதுக்காக இந்தன்னா தன் மரணத்தை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் இப்படி தான் நடக்க போகிறது. ஸோ ஜனங்களுடைய பாவத்துக்காக நம்ம அடிக்கப்பட போகிறோம் எல்லாமே தெரியும். ஆனாலும் அந்த பாடுகள் வழியாக போகும்பொழுது அவர் எப்படி வியாகுலப்பட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிசாசு எப்பயுமே தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய விட மாட்டாம. ஏன்னா நம்மளுடைய ஈகோ இல்லை நம்மளுடைய எண்ணங்கள், ஐயோ நம்ம ஏன் போய் நம்ம வணங்கணும், நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும், நம்ம ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் நம்மளை அங்கேயே மேலேயே நிற்க வச்சுட்டு நம்ம தேவ சித்தத்துக்கு இணங்காமல் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அது தானாக நடக்கும், ஜெபம் பண்ணிக்கிறேன் ஜெபம் பண்ணால் தானாக எப்படி நடக்கும், கீழ்ப்படிதல தான் நடக்கும். அப்போ நம்ம தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காதபடிக்கு பிசாசு நம்மளை அலக்கழிக்கிறான். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமென்றால் நீங்கட்டும், ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க ஏசப்பா, உம்முடைய சித்தத்துக்கு என்னுடைய சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வியாகுலப்படுகிறான். அந்த வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கிறார். வியாகுலப்பட்டு தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர், ஆண்டவரே அப்பா இந்த காரியத்தில் ஆண்டவரே உம்முடைய சகோதரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது தான் அங்கிருந்து இவரை பலப்படுத்தும்படியாக, இவருக்கு ஆறுதல் படுத்தும்படியாக தேவ சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை இந்த பிள்ளை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி இறங்கி தேவ தூதர்கள் அவரை பலப்படுத்தினார்கள். ஸோ பலவீனமான ஒரு சூழ்நிலையில் பலப்படுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாரானாலும் சரி, இந்த வேளையில் உங்களுக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்கள் பலவீனத்தில் அவர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறதே, உன் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கிறிஸ்து நம்மளை பலப்படுத்துவார். பாருங்க, நம்ம சோர்ந்து போகும்போது யாராவது நம்ம பிரச்சனை கேட்க மாட்டாங்களா, நமக்காக யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா, நமக்காக யாராவது உபவாசம் வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு பல நேரங்களில் நமக்கு தோன்றுவது உண்டு. பாருங்க, அது ஏன் அப்படி தோன்றுதுன்னா நம்ம ரொம்ப பலவீனமாகி டவுன் ஆகி சில நேரங்களில் நம்ம சிந்திக்கிறதே விட்டுருவோம், யோசிக்கிறத விட்டுருவோம், ஜெபிக்கிறத விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம எதிர்பார்ப்பது உண்டு. இங்கே இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை கொடுக்குறேன்னு சொல்லும் போதே அவருக்கு அந்த இடத்துல டவுன் ஆகிற ஒரு சூழ்நிலை வரும்போது தன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவதூதன் அவரை பலப்படுத்துகிறார். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு இறங்கியிருக்கிறாருன்னா, அவர் ஜெபம் பண்ணும்போது வேர்வை இரத்த துளிகளாய் பெருந்துளிகளாய், ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவ சித்தத்துக்கு அவர் அர்ப்பணித்தார். இந்த நாட்களில் உங்களையும் அவர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னால் போக முடியல, என்னால் இதை செய்ய முடியல, எனக்கு இந்த பலவீனமாக இருக்குது, எனக்கு இந்த வியாதியாக இருக்குது, நான் சோர்ந்து போயிருக்கேன், எனது ஆண்டவரை நீங்கள் நடத்துங்கன்னு என்று சொல்லி எதெல்லாம் நீங்கள் கலங்குகிறீர்களோ அப்பெல்லாம் கர்த்தர் இறங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் நிறைய இடங்களில் தேவதூதனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பாருங்க, நம்ம விசேஷமாக வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா தேவ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும், அதாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளை கர்த்தர் அனுப்புகிறார். அப்போ தேவனுக்காக உழைக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பணிவிடை ஆவிகள் தேவ தூதர்கள் தேற்றி ஆற்றி நமக்கு உதவி செய்கிறவர்களாக நம்மோடு கூட இருப்பார்கள். ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ணி ஸ்தலத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ உனக்கு முன்பதாக ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ
தேவன் தாமே நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தூதனை கட்டளையிட்டு பலப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையில உங்கள் வீடுகளுக்கு மத்தியில் கடந்து வருகிறார். நீங்கள் எந்த இடத்துல இந்த பிரசங்கத்தை கேட்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் வந்து உங்களை பலப்படுத்துகிறார். நான் இருக்கேன், நீ பயப்படாதே என்று சொல்லி உங்களை பலப்படுத்தி உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலனை பூர்ணமாய் விளங்க செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு இறங்கி வந்து பலப்படுத்தின தூதன் இன்றைக்கு நமக்கும் அவர் இறங்கி வந்து நம்மளை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் பாருங்க, ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியல, பல நேரங்களில் நீங்கள் விட்டு அமைதியாக படுத்து தூங்கி அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தா கூட உங்களை பலப்படுத்தினது, உங்களுக்குள்ள ஆவியானவர் பேசினது சில காரியங்களை உங்களால் உணர முடியும். ஸோ இன்றைக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த பாரத்தில் இருந்தாலும் சரி, எந்த வேதனையில் இருந்தாலும் சரி, உங்களுக்காக வாக்குகள் அடங்கா பெருமூச்சோடு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். உங்களுக்காக தேவ தூதனை கர்த்தர் கட்டளையிடுவார். பணிவிடை ஆவிகளை கர்த்தர் அனுப்புவார். ஆகையால உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை வழிநடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால தேவ சித்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் தன்னை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் பலப்படுத்தினது போல உங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி உங்களை சாட்சியாய் வாழச் செய்வார். ஆமென். இப்பொழுது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே ஜெபிக்கும்படி கடந்து வந்த பொழுது ஆண்டவரே அப்பா, வேர்வையெல்லாம் ஆண்டவரே ரத்தமாய் மாறினதே, பெருந்துளிகளாய் மாறினதே ஆண்டவரே. அவ்வளவு பலவீனத்தோடு வியாகுலத்தோடு ஆண்டவரே அவர் ஜெபிக்கும் பொழுது தூதனை அனுப்பினீரே, உமக்கு நன்றி. அதே போல இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சோர்ந்து போயிருக்கிறார்கள், பலவீனப்பட்டிருக்காங்க. தன் வீட்டை குறித்து, தன் பிள்ளைகளை குறித்து தடுமாற்றத்தோடு ஆண்டவரே என்று விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், அவரை சுகப்படுத்துவீராக. கர்த்தர் தாமே கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராக அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்வீராக. தூதனை கட்டளையிடுவீராக, முன்னும் பின்னும் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.